கற்பி ஸ்டுடியோவின் இனியதொரு வணக்கம். உனக்கு பிடித்த தலைவர் என்ற பார்வையில் சமூக ஆர்வலர்களும் தலைவர்களையும் நம்ம நேர்காணல் கண்டோம். அதில் தலைவர்களுடைய செயல்பாடுகளையும் அவருடைய ஏச்சு மிகுந்த போராட்டங்களை பற்றி பேசியிருக்காங்க. அதன் வாயிலாக கற்பி ஸ்டுடியோ தனக்கென உரிய பாணியில் அவருக்கு ஒரு வாழ்த்தை சொல்கிறது. ஏச்சி தமிழர், அவருடைய ஏச்சி தமிழர் என்ற பெயருக்கு இணங்க இன்றைய வரைக்கும் ஏச்சிகரமாக களத்தில் நின்று ஒடுக்கப்படுகின்ற மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, அதாவது இந்திய முழுக்க எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய உரிமைத்த குரலாய் போராடி கொண்டிருக்கிற போர்க்குணம் என்ற தலைவர் ஏச்சி தமிழருக்கு கற்பி ஸ்டுடியோவின் வாயிலாக ஏச்சி தமிழரை வாழ்த்தி வணங்குவதில் பெருமிதம் கொள்கிறது கற்பி ஸ்டுடியோ. தொடர் வணக்கம். கற்பி ஸ்டுடியோ உங்களை போல போராளிகிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொருத்தரும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யார்? உங்களுடைய சமகாலத்தில் மக்களுக்காக நின்று போராடக்கூடிய தலைவராக நீங்கள் ஒருத்தவங்களை நேசிப்பீங்க இல்லையா? அவரை நீங்கள் யாராக சொல்கிறீங்க? இப்போ களத்திலிருந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக இந்த சமூக பணியில் இருக்கேன். ஈழ பிரச்சனை தொடங்கி எத்தனையோ உண்ணாவிரதம், எத்தனையோ போராட்டங்கள். இந்த எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முன்னோடியான ஒரு தலைவராக நான் பயங்கரமாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா, அது மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் தான். விடுதலை சிறுத்தைகளுடைய அவர் அந்த விடுதலை சிறுத்தைகளை கட்டமைத்த விதம், அந்த தோழமைகளை அவர் உருவாக்கிய அந்த விஷயம் இருக்குங்களா, சேரிகளை சினம் கொண்டு எழ வைத்த ஒரு தலைவர். அவர் அந்த ஒரு தலைவர் கிடைக்கலன்னா இன்னைக்கு நிறைய பேர் காழ்ப்புணர்ச்சியில் பல்வேறு விமர்சனங்கள் அவர் மேலே வைப்பாங்க. இது வரைக்கும் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்களே அவரை நிறைய விமர்சிக்கிறவங்களாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப கடுமையான விமர்சனங்களாக வைப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும்னா, இது வரைக்கும் ஒரு மேடையில் கூட அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் மீது எந்த ஒரு விமர்சனத்தையும் வச்சு நான் பார்த்ததே கிடையாது. அவர் திட்டங்களை கூட அவர் திட்டமாட்டார். அவர் ரொம்ப கடுமையாக பேசுகிறவங்கள கூட அவர் கடுமையாக பேசாத ஒரு தலைவர். இன்னைக்கு ஒரு தன்னுடைய, அதாவது இங்க இருக்க நிறைய தலைவர்கள் மத்தியில், அதாவது குனிந்திருக்கும் தொண்டன் முதுகுல ஏறி மேலே போனோம்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில் குனிந்திருந்த தொண்டர்களை கரம் பிடித்து தூக்கி அவனை மேலே ஏற்றி விட்டுக்கு நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த அரசியலை விரும்பக்கூடிய ஒரு தலைவர். அவர் என்னன்னா எல்லாரையும் அரசியல் படுத்தணும். அதுல என்னன்னா அவரை ஒரு சாதிய தலைவராக இங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. அவர் ஒரு தன்னை சாதிய தலைவராக அங்கீகரிச்சுக்கின்றே கிடையாது. அவர் ஒரு சமூக விடுதலைக்கான தலைவர், சமத்துவத்துக்கான ஒரு தலைவர். அப்படியே அவருடைய, நான் சாதாரணமாக ஏதோ ஒரு போராட்டத்துக்கு போகிறேன், இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறதுனா கூட ஃபர்ஸ்ட் அவன் திரும்ப என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு படிப்பேன். எனக்கு அது படிக்கிற வழக்கம். ஏதோ ஒரு சின்ன டாபிக்ஸ் ஏதாவது ஒரு பேச போகிறோம் அப்படின்னா உடனே திரும்ப என்ன பேசியிருக்காங்க அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு தலைவர். இன்னைக்கு மற்றவங்களாம் சும்மா வாய் வார்த்தைக்கு வேணா சொல்லலாம், உண்மையாகவே அப்படிப்பட்ட ஒரு தகுதி உள்ள ஒரு தலைவர். இன்னைக்கு இந்திய அளவில் பார்க்க போனா ஒரு ஜனநாயக சனாதனத்துக்கு எதிராகவும் சமூக நீதியை பாதுகாக்கும் களத்திலும் தமிழ் தேசியம் திராவிடம் என்ற இரட்டை அரசியலையும் ஒத்த பார்வையில் கைதூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா அது அண்ணன் திருமா. அண்ணன் திருமாவை வெறுத்த பல சமூகங்கள் இன்னைக்கு அவரை ஒரு மிகப்பெரிய தலைவராக ஏற்றுன்னு வருது. அவருடைய ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காலத்துல பிற்படுத்தப்பட்ட மக்கள் தரப்பெல்லாம் பயங்கரமான எதிர்ப்பு இருக்கு. இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவரை முழுமையாக ஏற்றுக்கிறாங்க. பல பேர் அவரை நாடி சேர்ந்து அவரோட அரசியல் கட்சியிலே இணைகிறாங்க, அவரோட அரசியல் பணியாற்றுறாங்க. அப்போ அது ஒரு வெகுஜன மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக வர்றாரு. அந்த சிதம்பரம் தொகுதி ரிசல்ட் எல்லாம் அப்போ வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அத்தனை மணி வரைக்கும் உட்காந்து அதை பார்த்து அவர் ஒருத்தர் ஜெயிச்சு போயிடக்கூடாதா பாராளுமன்றத்துக்குன்ற ஆர்வம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் இருந்தது. அதை இன்னைக்கும் அவர் நிலைநாட்டுகிறார். பாராளுமன்றத்தில் எந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு மூலை முடுக்கிலும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுது. சமீபத்தில் இந்த கவின் மரணம், நெஞ்சை உடுக்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலை, அதில் அவங்க அப்பா சொன்னார் பாருங்க, அண்ணன் திருமா வருவாரா பாராளுமன்றத்தில் பேசுவாரான்னு. அந்த கடைகோடி ஒரு ஒடுக்கப்பட்டவனுடைய மனசுல ஒரு மாவீரனாக நிற்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக்கிய ஒரு தலைவர்.
நான் என்னைக்கும் அண்ணன் திருமாவளவன் பயங்கரமாக நேசிப்பேன். சமகாலத்தில் நான் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் திருமாவளவனை பார்க்குறேன். எனக்கு பிடித்த தலைவர் அப்படின்னு சொன்னால் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர் தான். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே சிறுபான்மையினருக்கு உண்டான குரலாக ஒழித்துன்னு இருக்காரு. இப்போ இந்த காலகட்டத்தில் சமகால தலைவரா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இருக்கிற தலைவருக்கு, இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அண்ணன் தான், வேற யாருமே கிடையாது. இப்போ எங்கேயுமே யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒரு சிறுபான்மையினருக்கோ ஒரு தலித்துக்கோ இல்லை ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல் குரலாக ஒழிக்கக்கூடிய ஒரு அண்ணன் மட்டும்தான். அவரை பார்த்து தான் அரசியல் இப்போ அவர் இல்லாத இடமே இல்லைன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு இளைஞர்கள் மனதிலும் அவர் இருக்காரு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா அம்பேத்கருக்கு பிறகு வாழும் அம்பேத்கரா இருக்கக்கூடியவர் என்னுடைய அண்ணன் தொல் திருமாவளவர் அவர் மட்டும்தான். நாளை அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இன்னும் எழுச்சியோடு வரணும் என்பதுதான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு பிடித்த தலைவர் சமகால தலைவராக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடன் இருக்கிறார். அது காரணம் பெரும்பான்மையாக விளிம்பு நிலை மக்களுக்கு முகவரியாகவும் சிறுபான்மை மக்கள் மட்டும் இல்லாமல் பொது சமூகத்துக்கு அவர் பெரும் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் சமகாலத்தில் நிகரற்ற ஒரு தலைவராக இந்தியா லெவலில் அவர் திகழ்வதால் எனக்கு ரொம்ப அவரை நான் பின்தொடர்றேன். அவர் பாதையில் அவர் எங்களுடைய ஆசானாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்கிறார். ஆகவே அவருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எனக்கு பிடித்த அரசியல் தலைவர்களில் இன்றைய தலைவரில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர். ஏன் இவரை பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 காரணங்களை நான் மையப்படுத்துகிறேன். முதல் விஷயம், இவர் சாதி எதிர்த்து போராடுறார். 2வது, சமூகத்தினுடைய கல்வி மேம்பாட்டுக்காக இவர் முக்கிய இடம் கொடுக்குறார். 3வது, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமை குரல் நசுக்கப்படுகிறதோ அது தமிழ்நாடு என்று மட்டுமல்லாமல் இந்தியாவை கடந்து எந்த பகுதியில் நிகழ்ந்தாலும் முதல் குரலாக இவருடைய குரல் அங்கே கர்ஜிக்கப்படுகிறது. இதெல்லாம் கடந்து இவர்கிட்ட ரொம்ப கவர்ந்தப்பட்ட ஒரு செயல் அப்படின்னா கல்விக்கு இவர் கொடுக்குற முக்கியத்துவம். இவர் கற்றவர் என்பதை பல நூல்கள் வாயிலாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் இவரை சார்ந்து இருக்கக்கூடிய அனைவர்களுமே கல்வி கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக கல்வி சார்ந்த இவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கு. இப்போ சமகாலத்துல இதுதான் அரசியல் என்று மக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவரா நான் இவரை பார்க்கறதுக்கு இந்த 4 காரணங்கள் தான் நான் மையப்படுத்துறேன். இந்த மாதிரி வாழும் தலைவர்கள் தங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய இளைஞர்களும் இவற்றிலிருந்து பாடம் கற்று ஒரு சிறந்த அரசியல்வாதிகளாக திகழ வேண்டும். இன்னும் இது போன்ற தலைவர்கள் தேவை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. எனக்கு இந்தியாவில் பிடித்த தலைவர் யாருன்னு சொல்லியிருந்தால் தொல் திருமாவளவன் தான், எழுச்சி தமிழர் அவர்கள். அவர்கள் நான் இந்த சமூகத்துக்காண்டி போராடுறாரு. ஒட்டுமொத்த சமூகத்துக்காண்டியும் போராடி கொண்டு இருக்காரு. உலக அளவில் அவர் பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். அதனால் நாங்கள் அவர் சிறந்த தலைவராக நாங்களும் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் என்னன்னா எல்லா விஷயத்துக்குமே குரல் கொடுக்குறாரு. ஒட்டுமொத்த சமூக ரீதிக்கும் அவங்களும் பாகுபாடு இல்லாமல் குரல் கொடுத்து இருக்கார். அதனால் அந்த தலைவர் எங்களுக்கு பிடித்த தலைவராக இருக்கார். இந்த வருங்கால அரசியல்வாதியை பொறுத்தளவுக்கு என்னன்னா இவரை வச்சு தான் இன்றைக்கி அரசியல் இந்தியாவுடைய நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதன்படி என்னன்னா இனி வரும் இளைஞர் இவரை முன்னோக்கி பயணம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.